Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா நீயும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்க்குறீங்க அப்படின்னா அது இந்த ஸ்டோரி வந்து உங்களோட ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரி யாரோட ஸ்டோரியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஸ்டோரியை நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத மாதிரி எப்படி அந்த ஸ்டோரியை பார்க்குறது. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலுமே உடனுக்குடன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாத மாதிரி பார்க்குறது மிகப்பெரிய வித்தையெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து பண்ண முடியாது, வேறு வெப்சைட்டில் போயிட்டு தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நமக்கு தேவையானது அவங்களோட யூசர் நேம் மட்டும்தான். நீங்கள் யாரோட ஸ்டோரி அவங்களுக்கே தெரியாமல் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட யூசர் நேமை பார்த்துங்க. மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து யூசர் நேம். அவங்களோட யூசர் நேம் எந்த மாதிரி நேமு போட்டிருக்கான்னு சொல்லி கரெக்டாக பார்த்துங்க. என்னோடய நேம் பார்த்துங்க, கிராக்ஸ் டெக்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். போட்டுட்டு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் அதில் வந்து வரும். ஸோ அதனால் அவங்களோட யூசர் நேமை கரெக்டாக பார்த்துங்க. பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டோரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டோரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த என்னோடய ஸ்டோரியை மொத்தம் ஒரு 4 பேர் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 பேர் வந்து காமிக்குது. இப்போ நான் வந்து போயிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி பார்க்குறதுன்றதை காமிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்க, கூகுள் க்ரோம் ப்ரௌசரை. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு IGAnani.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து வந்துக்கேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வந்துக்கேன். உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்டர் யூசர் நேம் ஆர் ப்ரொஃபைல் URL இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டர் யூசர் நேம்ன்றது பதிலாக லைட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இதில் வந்து அவங்களோட யூசர் நேமை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேமை கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். கிராக்ஸ்ன்னு போட்டுட்டு இடையில கோடு இருந்துச்சு, அந்த கோடை போட்டுட்டு TECHன்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் சைடில் சர்ச் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்டு அந்த நேமில் உள்ள ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலில் வந்து எத்தனை ஸ்டோரி வச்சுருக்காங்களோ அப்படின்றத மேலே வந்து காமிக்கும். என்னோடய ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் 1ன்னு சொல்லி காமிக்கும். பார்த்தீங்களா, இதான் வந்து ஸ்டோரி. நான் ஒரு ஸ்டோரி தான் வச்சுருக்கேன், அதனால் 1ன்னு காமிக்குது. அவங்க வந்து 5 ஸ்டோரி 6 ஸ்டோரின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து 6 5ன்னு சொல்லிட்டு காமிக்கும். இது அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டோரிஸும் காமிக்கும், ஃபஸ்ட்டு போஸ்ட்டும் காமிக்கும். ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் நான் வச்சுருக்கக்கூடிய ஸ்டோரி. அந்த ஸ்டோரி வந்து நம்ம இதில் ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம், அது போக நம்ம டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு இது வந்து. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மேலே வந்து டவுன்லோடுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்குது பார்த்தீங்களா டவுன்லோட் சொல்லிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோடும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரி அவங்களுக்கே தெரியாத மாதிரி பார்க்கணும்னு பண்ணிச்சு அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துக்கிங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னாவே அதோட ஸ்டோரி எல்லாமே வந்து காமிக்கும். இப்போ என்னோட இதில் ஒரு ஸ்டோரி இருக்குன்றதுனால ஒரே ஒரு ஸ்டோரி மட்டும் காமிக்குது. இன்னும் 2 ஸ்டோரி 3 ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே கீழே வரிசையாக வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அவங்க என்ன ஸ்டோரி வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறது அவங்களுக்கு காமிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் உங்கள் அக்கௌண்ட்டு போட போகிறதும் கிடையாது, நீங்கள் எதுவுமே வந்து இதில் சேவ் பண்ணி வச்சுருக்க போகிறதும் கிடையாது. அப்படின்றப்ப உங்களோட அக்கௌண்ட் ப்ரொஃபைல் எதுவுமே வந்து அதில் காமிக்காது. நீங்கள் வந்து அடுத்தவங்களோட ஸ்டோரியை அவங்களுக்கே தெரியாத மாதிரி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துங்க. இந்த மெத்தட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டாக போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்து நல்லது ஒரு மாசான வீடியோன்னு சொல்கிறேன். நன்றி, பாய்.